உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். தமிழகத்தில் 20 மாவட்டங்கள் பின்தங்கியுள்ளன. அவைகளுக்கு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி முன்னேற்ற வேண்டும். அன்புமணி ராமதாஸ் பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தை பாமக நிர்வாகி LV மணியின் திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் அரங்க வேலூர் NT சண்முகம், மாநில துணைத் தலைவர் இளவழகன், நிர்வாகிகள் சரவணன், நல்லூர் சண்முகம், வெங்கடேசன், மா கிருஷ்ணன், MK முரளி உள்ளிட்ட திரளான பாமகவினர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசுகையில், தமிழகத்தில் மாமல்லபுரத்தில் 11 மே அன்று சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்துகிறோம். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிய சமுதாய மக்களுக்கு ஏற்ப அந்தந்த சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீட்டை அளிக்க வேண்டும். அதேபோல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியும். அரசு அதனை செய்ய முன்வர வேண்டும். தமிழகத்தில் 20 மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்களாக உள்ளன. இவைகளுக்கு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி குறிப்பாக 15 வட மாவட்டங்கள் பின்தங்கியுள்ளது. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் அடைய வழிவகை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளுக்காகத்தான் மாநாட்டை நடத்துகிறோம். அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று பேசினார்.